பழனிமலை முருகர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ட்ரெண்டாக இருக்கக்கூடியவர் தான். குறிப்பிட்ட காலம் கிடையாது. ஒவ்வொரு மாசத்துலயும் கிருத்திகைன்னு வந்துருச்சுன்னா எல்லாரோட நினைப்புல வரக்கூடிய முதல் தெய்வம், தமிழ் சங்கம் அமைச்ச தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமான் தான். பழனிமலை அப்படின்னு எடுக்கும்போது நிறைய பேருக்கு ஆறுபட வீடுகள்ல ஒன்று பழனி அப்படின்றத மனசுல பதிய வச்சுட்டாங்க. ஆனா ஆறுபடை வீடுகள்ல பழனிமலை ஒண்ணு கிடையாது. திரு ஆவணங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய மலைக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் கோவில் தான் ஆறு படையில 3வது படை வீடு. சோ பழனியின் வேற, திரு ஆவணங்குடிங்கிறது வேற. ஸோ இந்த திரு ஆவணங்குடி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு குழந்தை நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ அங்கே வந்திருக்கும் போது நம்மளுடைய அம்மையார், காரைக்கால் அம்மையார், ஔவையார் பாட்டி, அது வேறு வகையான பெயர்கள் சொல்லி அழைக்கப்பட்டிருந்தது. காரைக்கால் அம்மையார் போய் அங்கே நின்று பழம் நீ அப்பான்னு சொல்லி ஒரு பாடல்கள் எழுதியிருந்தாங்க. அந்த பழம் நீன்னு சொன்னது பிற்காலத்துல பழனி அப்படின்னு பேர் மாறினது தான் அந்த பழனி மலையில இருக்கக்கூடியவர்.